கூறி 8 பேர் என்று சொன்னார்கள், 9 என்று என்னையும் சேர்க்கவில்லை. இரண்டாவது பேச்சாளர்கள் வாருங்கள். இப்பொழுது ஒட்டி பேசும் குழு இந்த பள்ளியிலிருந்து வருகின்றது, ஆங்கில சின்ன தன்னாட்சி பள்ளியிலிருந்து. தலைப்பு இதுதான்: குழந்தைகள் பெற்ற பிறகு விவாகரத்து பெற சட்டம் அனுமதிக்க கூடாது. குழந்தைகள் பெற்ற பிறகு விவாகரத்து பெற சட்டம் அனுமதிக்க கூடாது. அனைவருக்கும் வணக்கம். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பினிலே என்று சொல்லிருக்காங்க. இப்ப இந்த குழந்தை ஒரு வாரம் அம்மா வீட்டுல ஒரு வாரம் அப்பா வீட்டுல இருந்தா என்ன வாழ்க்கை தான்? நரகத்துல இருக்க மாதிரி உங்க வாழ்க்கை. யார் சொல் பேசுறது கேட்கறது? அவ அம்மா படுக்காரி அதெல்லாம் அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. அம்மா என்னன்னா அவெல்லாம் மனுஷனான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பிள்ளை என்னங்க ஆவறது? அப்பா என்றால் அறிவு, அம்மா என்றால் பாசமே சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இதெல்லாம் நடக்குதா? அப்பாவோட சொல்றாங்க, அம்மாவோட சொல்றாங்க. என்னங்க இது? குழந்தை என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? இப்போ விவாகரத்து என்பது ஏன் நடக்கிறது? ஒரு தம்பதியினருக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்கும் போது, ஒரு புரிந்துணர்வு இல்லாம இருக்கும் போது தான் விவாகரத்து ஏற்படுகிறது. இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை அமுல்படுத்தணும்னா அவர்கள் இதே கருத்து வேறுபாடோட இதே புரிந்து இல்லாம ஒன்னா சேருவாங்க. அப்போ ஒரு சிறப்பான குடும்ப சூழல் ஏற்படுறது இல்ல. ஒரு குழந்தைக்கு மிக முக்கியமானது என்ன? சிறப்பான குடும்ப சூழல். அந்த சிறப்பான குடும்ப சூழலோ அதோட பெற்றோர்களோட அன்போ அங்க இல்லாத போது அது எப்படி வளர முடியும்? சிறப்பா வளர முடியும்? அதோட வாழ்க்கை அப்படியே கெட்டு போயிடும். நல்ல குடும்ப சூழல் இருக்கணும்னு சொல்றீங்க. இப்ப அந்த அப்பாக்கு ஸ்டெப் மதர்ன்னு சொல்றாங்களே, அவங்க கூட இருந்து என்ன நல்ல குடும்ப சூழலா கிடைக்குது உங்களுக்கு? அவங்க நீ என் புள்ள இல்ல, என் சொந்த புள்ள இல்லன்னு அப்படியே அவங்கள ஒரு ஓரமா தள்ளி விட்டுருவாங்க அந்த குழந்தைய. என்ன நல்ல குடும்ப சூழல் அங்க நடந்துட்டு இருக்கு. இதனால பெற்றோர்கள் பிரிவதனால பிள்ளைகளுக்கு கல்யாணத்துல பாசத்துல அன்புல நம்பிக்கை போயிருதுங்க. இப்படிலாம் போ அவங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குழந்தையா இருக்கும் வாழ்க்கை நாசமா போகுதா இல்லையா அது வேற விஷயம். அவங்க எதிர்கால இளமை காலத்துல கல்யாணம் பண்ண இல்ல, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், என் பெற்றோர்கள் இப்படி போய் திரிகிறாங்களே, நான் என்ன பண்றது? அந்த மாதிரி அப்படி சொல்லி எல்லாரும் கல்யாணம் பண்ணாம என்ன கூத்தாடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்ப பாருங்க, தொலைநோக்கு பார்வையுடன் பாருங்கள் எதிர்கட்சியினரே, பாருங்கள். சரி, நீங்க முன்னாடி சொன்னீங்க, அதாவது ஒரு குழந்தை தாய் கிட்ட ஒரு வாரமோ தந்தை கிட்ட ஒரு வாரமோ இருந்தா அது ஒரு நரக வேதனைன்ட்டு. அதே அவர்கள் 2 பேரும் வீட்டுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அது எவ்வளவு பெரிய நரக வேதனை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஒரு குழந்தை அதோட அம்மாவோடைய அப்பா கிட்ட இருந்து அதிகமா கத்துக்குது. அவங்க இந்த மாதிரி தினமும் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது என்னத்தை கத்துக்கும்? இந்த மாதிரி வன்முறை, கெட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி தான் கத்துக்கும். அதாவது பண்புகளை வளர்க்கணும்னா அது தாயா இருந்தாலும் சரி தந்தையா இருந்தாலும் சரி அவர்களால் தனியா வளர்க்க முடியும். அந்த குடும்ப சூழல் தான் இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தோம் அந்த பிள்ளைய சரியா வளர்க்க முடியும். அப்படி இல்லாம அவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, அதே பிரிவினையோட சேர்ந்தாங்கன்னா அவங்களால அந்த குழந்தைய ஒழுங்கா வளர்க்க முடியாது. நன்றி சனா, நன்றி தீபன். இனி சரவணன், நித்யா தேவி இருவரும் வாருங்கள். இவர்களுக்குரிய தலைப்பு இதுதான்: சில சமயங்களில் பொய் சொல்லலாம். ஒட்டி பேசும் 4 பேருக்கு நல்லது பண்ணா அதுல தப்பே இல்ல அப்படின்னு நான் சொல்லல. நம்ம நாயகன் அப்பவே சொல்லிருக்காங்க, 4 பேருக்கு நல்லது பண்ணா தப்பே இல்ல. அப்ப பொய் சொன்னா என்னங்க தப்பு? பொய் சொல்றத ஒண்ணுமே தப்பு இல்லைங்க. சரி, உதாரணத்துக்கு ஒரு தோற்றத்தை பாத்துக்கோம், ஒரு இமேஜ்காக. திரு விமல்ராம் ரொம்ப அழகுன்னு சொல்றேன், அது உண்மைதான். சரி, நான் ரொம்ப அழகுன்னு சொல்றேன். அப்ப அது பொய்யா கூட இருக்கலாம். ஆனா அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குதுல்ல, எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குன்னு நம்புறேன். அந்த இமேஜை இன்னும் மெயின்டைன் பண்றதுக்கும் அது ரொம்ப உதவி செய்யுது. நித்யா. அவையோருக்கு வணக்கம். உண்மையை சொல்லி கெட்டாரும் இல்லை, பொய் சொல்லி வாழ்ந்தாரும் இல்லை. எதிராயினரே விமல் சார், நீங்க ரொம்ப அழகுதான். நான் உண்மையை சொல்றேன், நான் பொய் சொல்றேன்னு எனக்கு அவசியம் இல்லைங்க. எதிராயினரே, பொய் சொல்லி வாழ்ந்ததாக எந்த ஒருவனுக்கு சரித்திரமே இல்ல. நீங்க ஒரு பொய் பல பொய்களுக்கு வழிவகுங்க. நீங்க பள்ளி வாழ்க்கையில பொய் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பழக்கம் அப்படியே அலுவலக வாழ்க்கை வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பல்கலைக்கழகத்துல இந்த பிளேஜரிசம் இந்த மாதிரி எல்லாம் எதனால வருது? பொய் சொல்றதுனால தானே. ஆனா இந்த பொய் சொல்ற பழக்கத்தை உடனே அழிச்சு விடணுங்க. அங்க நிறுத்திடுங்க சரவணன். சரி, நீங்க சரித்திரத்தை பற்றி பேசுறீங்க. சரி, சரித்திரத்தை புரட்டி பார்த்தோம்னா அங்க ஹரிச்சந்திரன் பற்றி ஒரு கதை வரும். நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், அவர் எப்போதும் உண்மையை தான் பேசினாரு.
ஆனா அவர் வாழ்க்கையில வெற்றி பெற்றாரா? கடைசி வரைக்கும் பல கொடுமைகளையும் பல கஷ்டங்களையும் அனுபவித்தார். அதெல்லாம் தேவையா? இந்த நம்மளால பொய் சொல்றது ரொம்ப சுலபமான ஒண்ணு. ஆயிரம் பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஏங்க இப்படி ஒரு பொய் சொன்னா என்னங்க தப்பு? சில சமயங்களில் பொய் சொல்லலாம், உண்மைதான். ஒரு கதையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அம்மா படுக்கையில் படுத்திருக்கிறார் முடியாமல். அப்படி இருக்கும் போது, அம்மா எனக்கு பொருளாதாரத்தினால் உனக்கு மருந்து வாங்க முடியவில்லை, உனக்கு உணவு வாங்க முடியவில்லை என்று சொல்வீர்களா? இல்லை, அம்மா நீ நல்லா இருப்ப, நீ உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு ஒரு பொய் சொல்லிதான் ஆகணும். கதையை நிறுத்தித்தான் ஆக வேண்டும். நித்யா, இப்போ நீங்க ஹரிச்சந்திரன் பத்தி எதுக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்றீங்க? அவர் என்னதான் பொய் சொன்னாலும் அவர் இறுதியில் நல்லவர், உண்மையானவர் என்று கருதுனால தானே அவரை நீங்க இப்போ உதாரணமா எடுத்துக்கிறீங்க. இப்போ பொய் சொல்றனாலதான் எத்தனையோ நிரபராதிகள் உள்ள இருக்கிறாங்க, எத்தனையோ குற்றவாளிகள் வெளியே இருக்காங்க, எத்தனையோ வழக்கறிஞர்கள் பொய் சொல்லி குற்றவாளிகளை வெளியே அனுப்புறாங்களே. இது ஒழுக்க சீர்கேடுக்கு வழி வைக்கலையா? ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்களே. இந்த பொய் சொன்னா ஒழுக்கமே கெட்டு விடுங்க. அதனால் வாய்மை வெல்லும் என்று கூறிய என் வாழ்த்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சரவணன், நன்றி நித்யா. நீங்கள் எத்தனை பொய் வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் என்னை பற்றி சொன்ன அந்த ஒரு உண்மை போதும். நான்காவது பேச்சாளர்களை அழைக்கின்றேன். அரவிந்த் ராஜ், பார்கர். இப்பொழுது ஆங்கில சீன தன்னாட்சி பள்ளியை ஒட்டி பேச வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், ஆனால் இந்த காலத்தில் பொங்கி எழுந்தால்தான் பூமி ஆழ்வார். நண்பரே, இது என்ன மாதிரியான உலகம்? போட்டித்தன்மை மிகுந்த உலகம். இந்த விவாத போட்டியை எடுத்துக்கலாமே. நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட்டுக்க நானும் உட்கார்ந்து இருந்தா, இல்ல நாங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட்டுக்க நீங்க உட்கார்ந்து இருந்தீங்களா? இந்த நடுவர்கள் என்னங்க ஆவாங்க? பொறுத்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் பொறுத்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்னும் ஆகாது. யாருமே வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாதுங்க. இந்த உலக வல்லமை தாராயோன்னு அன்னைக்கு பாரதி சொல்லலனா அந்த பாரத திருநாட்டுக்கே விடுதலை கிடைச்சிருக்காதுங்க. அவர் பொங்கி எழுந்ததால் தான் அந்த நாட்டுக்கே விடுதலை கிடைச்சது. நான் இப்போது நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது பேசினால் இவர் என்னை திட்டுவார். அதனால் தான் நான் பொறுத்திருந்து பார்த்தேன் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று. அதாவது அவசரப்பட்டு முடிவெடுப்பது மிகவும் சுலபம். இன்றைய உலகத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு வேண்டும், அந்த வாய்ப்பு எனக்கு வேண்டும் என்று வாய்ப்புகளை டக்குன்னு அவர்கள் எடுக்கும் போது இருக்கும் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன். கொக்கொக்க கூம்பும் பருவத்தை எடுத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்தை எடுத்து. அதாவது கொக்கு என்பது சரியான மீனிற்கு காத்து கொண்டிருக்கும் நண்பர்களே, அப்போதுதான் அது நுழையும். சுத்த தமிழ்ல பேசினா நீங்க சொன்னதெல்லாம் சத்தியமாயிருமா? என்னங்க திறமை? அதாவது பொறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள நம்ம முன்னோர்கள் சொல்லலையா? அதெல்லாம் எதுக்கு? பொறுத்துக்கிட்டே இல்லாம வந்த வாய்ப்பு எப்ப வாய்ப்பு வருதோ அன்னைக்கே பற்றிக்கிட்டு அதை பிடிச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணுங்க. என்னங்க பேசுறீங்க? புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தலைப்பு இன்றைய கால சூழலை பத்தி பேசுறாங்க. நம்ம முன்னாடி பேசினதோ அதுக்கப்புறம் எதிர்காலத்தை பத்தியோ பேச வரல. இன்றைய கால சூழல், இன்றைய காலகட்டத்தில் பொறுத்துக்கிட்டே இருந்தா நம்மளுடைய வாய்ப்புகள் எல்லாம் நழுவி போயிட்டே இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறினா நம்மளுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம முன்னேறிட்டே இருக்கணுங்க. திறமையை பயன்படுத்துங்கள், உங்களுடைய பணபலத்தை பயன்படுத்தாதீர்கள். அதாவது சுத்த தமிழில் நான் பேசவில்லை, ஆனால் டக்கு என்றும் நான் பேசினேன். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைய காலகட்டம் போட்டித்தன்மையான காலகட்டம் தான், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இன்றைய காலகட்டத்தில் வாழும் இளைஞர்களும் மக்களும் எப்படிப்பட்டவர்கள்? திறமைசாலிகள். சரியான வாய்ப்பை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அவர்களுக்கு பிடித்ததை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. நீங்கள் அவசரமாக செயல்பட்டீர்களானால், என்னுடைய நண்பன் இதை செய்கிறான் அதனால் நான் செய்கிறேன், என்னுடைய பெற்றோர் இதை செய்ய சொல்கிறார் அதனால் நான் செய்கிறேன் என்று வலுக்கட்டாயப்படுத்தி அவர்கள் தவறான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று கூறினீர்கள். ஆனால் அந்த காற்று வரும் வரை நாம் பொறுத்திருந்தால் தான் அப்போது நாம் தூற்றிக்கொண்டு வெற்றி பெற முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. ஆம், காற்று போல் ஒன்று வருகின்றது, அது புயலாக இருக்கலாம். அதனால் நான் இப்போதே என்னுடைய வாய்ப்பிற்கு தேடுகிறேன் என்று சொல்லும் போது நீங்கள் புயலில் சிக்குவீர்கள். சிக்காமல் இருக்க சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய இளைஞர்கள், அதுவும் அவ்வப்போது பக்குவம் சற்று குறைந்தவர்கள், பொறுத்து என்ன சரியான முடிவு என்று யோசிக்க வேண்டும். நன்றி கூறுங்கள். நன்றி. எனது பேச்சுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்த இருவருக்கும் நன்றி. இப்பொழுது இடைவேளை. அதே நேரத்தில் நடுவர்கள் தங்களுக்குள் வாதம் செய்யும் நேரம்.
இடைவேளை முடிந்து திரும்பும் பொழுது பார்வையாளர்களுக்கு போட்டி இருக்கும், அதில் வெற்றி பரிசுகளும் இருக்கும். இது சொற்சிலம்பம் 2011. சொற்சிலம்பம் 2011. சொற்சிலம்பம் 2011. இப்போதுதான் கிடைத்த தகவலின்படி விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நடுவர்களுக்கு இடையே. அது இன்னும் சற்று நேரம் நீடிக்கும். இப்போது பார்வையாளர்களுக்கான போட்டி இங்கே இடம்பெறவிருக்கின்றது. இதில் 4 பரிசு உண்டு. இக்கால இளையர்கள் கலாச்சாரத்தை மறந்துவிட்டார்கள். இக்கால இளையர்கள் கலாச்சாரத்தை மறந்து விட்டார்கள் எனும் தலைப்பில் மாணவர்கள் பேசலாம். முதல் மாணவர் ராஃபல்ஸ் கல்வி நிலையம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜா. இந்த பரபரப்பான காலகட்டத்தில் மாணவர்களுக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றது. அதனால் அவர்கள் கவனம் பல இடங்களில் அடங்கியுள்ளது. தொழில்நுட்பம், இணையதளங்கள், நண்பர்கள் ஆகையால் அவர்கள் நேரம் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆகையால் அவர்கள் தங்களது கலாச்சாரத்தில் அதிக ஆர்வம் காட்ட முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது தவறு. இன்றைய இளைஞர்கள் இன்றும் தங்கள் கலாச்சாரத்தை மிகவும் பின்பற்றி வருகிறார்கள். நாம் காலையில் எழுந்தவுடன் இட்லி சாப்பிட்டு வரோம். இங்க எத்தனை பேர் மதிய உணவுக்கு தோசை சாப்பிட்டு வந்திருப்பாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, நாம் இந்திய மாணவர்கள் காலையில் எழுந்தவுடன் இந்திய உணவை உட்கொள்கிறோம், இந்திய ஆடைகளை போடுகிறோம். நம் பெண்கள் பலர் பஞ்சாபி சூட்ஸ்கள் போட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஏன் வேட்டை புகழ் ரிஷி கூட நம்ம வேட்டையில ஒரு தினம் பஞ்சாபி சூட் போட்டு வந்திருந்தாரு. ஏன் அவர் நம் கலாச்சாரத்தை பின்பற்றி வருகிறார். மேலும் இந்தியர்கள் நாம் பலர் நமது புதல்வர்களை இந்திய இசைக்கருவிகளை கற்க வைக்கிறோம், நாடக கலையை கற்க வைக்கிறோம். ஆகையால் அவர்கள் இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழில் பேசுவோம், தமிழை நேசிப்போம். நன்றி ராஜா. ஒன்றை கூற மறந்துவிட்டேன். இந்த போட்டிக்கு 2 நடுவர்கள். ஒன்று இங்கே அரங்கில் உள்ள பார்வையாளர்கள், 2வது நீதிபதி, மாபெரும் நீதிபதி அடியேன். 2வது பேச்சாளர். தமிழ் கலாச்சாரத்தை மறக்காதவர்களுக்கு வணக்கம், மறந்த இளையர்களுக்கு குட் ஈவினிங். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நாமக்கல் கவிஞர் கூறியுள்ளார். இதையெல்லாம் மறந்துவிட்டு எங்கே தமிழில் பேசினால், தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தினால் தமிழன் என்று கண்டுபிடித்து விடுவார்கள் என்று இன்றைய இளையர்கள் அஞ்சி பயந்து கூனி குறுகி நிற்கிறார்கள். இவங்களை பார்த்தா நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கறாங்கன்னு சொல்றோம். ஒரு உதாரணத்தை சொல்றேன். டே ஹாப்பி பொங்கல்டான்னு ஒருத்தன் சொன்னானா, நேத்து காலையில தான் நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு மேகி நூடுல் தானே சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. பொங்கல் என்பது ஒரு பண்டிகை என்று கூட இன்றைய நிறைய இளையர்களுக்கு தெரியாம இருக்குது. சரி, இவ்வளவு மோசமாயிருச்சு நம்ம நிலவரம். சரி, பண்டிகை நாட்கள் வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா பெரியவர்களுக்கு மரியாதை, விருந்தோம்பல் போன்ற சின்ன சின்ன பண்புகளையாவது பின்பற்றுகிறார்களா இன்றைய இளையர்கள்? இல்லையே. ஒருத்தவங்க கிட்ட இன்னைக்கு தீபாவளி பெரியவங்க காலில் விழுன்னு சொன்னாங்களா. அவங்க நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் எதுக்கு காலில் விழுணும்னு சொன்னான். பெரியவங்க காலில் விழுவுறது ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு கூட இன்றைய இளையர்களுக்கு தெரியவில்லை. மறுபடியும் சொல்லுங்க. அருள்வேந்தன். அருள்வேந்தன். ஓகே, அடுத்த பேச்சாளர். பள்ளியையும் சொல்லுங்க, பெயரையும் பள்ளியும் சொல்லுங்க. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கீதா. நான் சென்னில்டாஸ் உயர்நிலை பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன். காலை இளைஞர்கள் தமிழ் கலாச்சாரத்தை மறந்துவிட்டார்கள். அதாவது உண்மைதான், கலாச்சாரத்தை கால இளைஞர்கள் மறந்துவிட்டார்கள். இதில் எப்படி நமக்கு இது தெரிகின்றது? கால இளைஞர்களை எடுத்துக்கொண்டால் நாம் எப்பொழுதும் பாரம்பரியமாக செய்யும் அந்த திருமணத்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, நாம் கலெக்டர் ஆபீஸில் சென்று சிறு கையெழுத்து போட்டால் அந்த கல்யாணம் நடந்து விடுகிறேன் என்கிறார்கள். ஆனால் பெரியோர்கள் என்ன சொல்கின்றார்கள்? தமிழ் கலாச்சாரத்தின்படி காலில் விழுந்து திருமண தாலியை கட்டி இப்படித்தான் கல்யாணம் செய்கின்றார்கள். ஆனால் இக்கால இளைஞர்கள் தேவையில்லை, சிறு கையெழுத்து போட்டால் முடிந்து விட்டது என்று எளிமையாக நினைக்கின்றார்கள். இதெல்லாம் என்ன காட்டுகின்றன? கலாச்சாரத்தை அவர்கள் மதிக்கவில்லை, அவர்கள் பின்பற்றவில்லை, அவர்கள் மறந்து விட்டார்கள் என்பதையே தானே காட்டுகின்றன. அது மட்டுமா? இக்கால இளைஞர்கள் கல்யாணத்தை தவிர மற்றவற்றிலையும் அவர்களின் கலாச்சாரத்தை மறந்து விட்டார்கள். இப்பொழுது காலை உணவில் பலர் தோசை, இட்லி எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் மிகவும் பிரபலமாக சாப்பிடுவது என்ன? பிரெட் அண்ட் ஜாம். இதுல இருந்து என்ன தெரிகின்றது? அவர்களின் கலாச்சாரத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள்.
பிரெட் அண்ட் ஜாமை சாப்பிட்டே தெரிந்து விட்டதே நான் வெள்ளையா இருக்கு நான் ஓட்டு போடுகிறோம் என்று. நன்றி கீதா, நன்றி.